உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லவ் மேரேஜ் படத்தோட விமர்சனம். லவ் மேரேஜ் விக்ரம் பிரபு தாங்க ஹீரோ. பிரபு அவருடைய மகன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பேரன். விக்ரம் பிரபுக்கு இன்னமும் எதுக்குங்க இந்த இன்ட்ரோடியூஷன்லாம், அவரே ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனாலும் நமக்கு ஒரு முறையாக பண்ணணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இந்த படத்தை டாக்டர் சுவேதா ஸ்ரீநிதி சாகர் ரெண்டு பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க. அசூர் ஃபிலிம்ஸ் அண்டு ரைஸ் ஈஸ்ட் பேனர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. விக்ரம் பிரபு இதில் 33 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஊரே அழுத்து போயிடுது. பார்த்து ஊரில் யாரையும் கட்ட மாட்டேங்கிறாரு. இது நொட்டை இது நொல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் தள்ளி போயிடுது. அவர் ஒரு சேலை விற்பனையாளர், சேலை விற்பனை கடை வச்சிருக்கிறாரு உசிலம்பட்டியில். அவரு சரி இந்த ஊரே வேணாம், நம்ம ஒரு பீரியட் இவங்க பொண்ணுங்கள்லாம் தவிர்த்தோம், இப்போ நம்மளை ஏஜ்டு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் தவிர்க்கிறாங்க, அதனால கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொண்ணு பார்ப்போன்னு ஒரு புரோக்கர் மூலியமா ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க கேஸ்ட் வேற, ஈக்குவலான கேஸ்ட். இப்போ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு உறவையும் நெருக்கமான ஊர்க்காரர்களையும் கூட்டிகிட்டு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பி அங்கே இறங்குறாங்க. இப்போ அந்த பஸ்ஸில் ஒரு ஜோசியக்காரர், ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் இருக்காங்க. போய் பொண்ணை பார்த்தா பொண்ணு பிடிச்சி போச்சு அப்படின்னு நிச்சயம் உடனே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஜோசியக்காரர் ராகு காலம் முடியல, யமகண்டம் வரலன்னு ஏதோ ஒன்று சொல்லி பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸை நிறுத்துறாரு. அடுத்து திருப்பி டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. இந்த பஸ்ஸுக்கு ஏற்கனவே பில்டப்ஸு இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி இது ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணோம். ஸோ பஸ்ஸு நின்று போயிடுது. கட் பண்ணால் நாளைக்கு காலைல தான் ரிப்பேர் பண்ண முடியும், லோக்கல் மெக்கானிக்கால் பண்ண முடியாது, டவுன்லேருந்து தான் ஆள் வரணுங்கிறாப்புல அந்த ஊர் மெக்கானிக்கு. அப்போவே நான் சொன்னேன்னு பிள்ளையோட தாய்மாமா அருண், நம்ம கேமராமேன் அருள்ராஜ், அவர் பொங்குறாரு புறையிறாரு. இந்த ஊரில் வேற இவங்க வேற சைவ சாப்பாடை போட்டாங்க, நான் போய் நான்வெஜ் கிடைச்சாதான் நாக்கு நல்லா இருக்குங்கிற ரேஞ்சில் அவர். இப்போ சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு போயிடுவோம், ஐயோ என்னால் இங்கே தங்க முடியாதுங்கிற இடத்துல போயிடுவோம். தங்குறாங்க. நைட்டு 8 மணிக்கு நம்ம பாரத பிரதமர் அவங்க வீட்டுக்குள்ளார, அதாங்க டிவிக்குள்ளார நாளைக்கு இன்று முதல் லாக்டவுன், வெளியில தெருவில் யாரும் போகக்கூடாது, கொரோனா முன்னிட்டு சிவியர் லாக்டவுன் போடுறாங்க. மொத்த குடும்பமும் போகுது. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல, நிச்சயம் பண்ண இடத்துல தங்க வேண்டிய சூழல். தங்குறாங்க. இப்போ இவருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு காதல், அந்த காதலனோட அந்த பொண்ணு ஓடி போயிடுது. இவருக்கும் ஒரு காதலி இருக்கிறா, அவ அப்ப அட்வைஸ், அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிடுறா. இந்த சோகத்தெல்லாம் முகத்துல தேக்கி விக்ரம் பிரபு வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. இந்த ஓடி போன பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அது விக்ரம் பிரபு விழுந்து காதலிக்குது. இப்போ மொத்த குடும்பமும் லாக்டவுன்ல அந்த ஊர்ல தங்க வேண்டிய சூழல். இவங்களுடைய காதலை நிறைவேற்றி அதுவாவது கல்யாணத்துல முடிஞ்சுதா இல்லையா, இல்லை ஓடி போன பொண்ணால வேறு சில பிரச்சனைகள் இந்த கல்யாணமும் கெட்டுதா, இந்த பொண்ணையும் அந்த குடும்பம் ஏத்துக்கலையா அப்படிங்கிறத வித்தியாசமா விறுவிறுப்பா சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பழைய பாணியில சொல்லியிருக்கிறது மட்டும்தான் சில இடங்கள்ல சலிப்பு திட்டுது. குறிப்பா ஒரு ஃபைட் சீனு, இந்த பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க, அங்கே இவரோட பட்டன் மேல் பட்டன் தெரியும். அதனாலதான் நாமெல்லாம் மேல் பட்டனை போடுறதே கிடையாது, காலருக்கு அடுத்த பட்டனை. ஸோ அது தெரிச்சு விடும். அதை அந்த பொண்ணு அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே எடுத்து வச்சு அந்த அவ்வளோ சட்டையில குப்பையில எப்படிமா அந்த பட்டனை எடுத்த அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இந்த மாதிரி சில பழைய பாணி அதை தச்சு விக்ரம் பிரபு அதோடைய அன்பை காட்டும். ரெண்டாவது பொண்ணு, பொண்ணு ஓடி போனதுதான். அதனால திருப்பி எதுவும் பிரச்சனை ஏற்பட்டதா, இந்த கல்யாணம் தடைப்பட்டதா, சம்பந்தப்பட்ட 2 வீடும் சம்பந்தியாக துடிச்சாலும் கூட இருக்கிறவங்க சொந்த பந்தம் ஏதாவது ஒரு ரசம் சரியில்லை, மோர் சரியில்லை, மோர் குழம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணோம்ல, அப்படி பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்ததா, நிறுத்தினதா, இல்லை நடந்து முடிந்ததா வெற்றிகரமா அப்படிங்கிறத நீங்க திரையில தெரிஞ்சுக்கோங்க. அதனால விக்ரம் பிரபு ராமச்சந்திரனா வாழ்ந்திருக்கிறாரு. சுஸ்மிதா பட் அம்பிகாங்கிற அந்த அக்கா கேரக்டர்ல, அதாவது அந்த ஓடி போன பெண் கேரக்டர்ல அசத்தி இருக்கிறாங்க. மீனாட்சி தினேஷ் ராதாங்கிற கேரக்டர்ல வாழ்ந்திருக்கிறாங்க விக்ரம் பிரபுவோட. மீனாட்சி தினேஷ் காட்டிலும் சுமிதா பட்டுக்கு டூயட், இதெல்லாம் ஓடி போற பொண்ணுன்னா என் கூட கொஞ்ச நேரம் டூயட் பாட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாரு போட்டு விக்ரம் பிரபு. அதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்குது. சத்யராஜ் ஒரு எம்எல்ஏ கேரக்டர்ல லாக்டவுன்ல இவங்க ஊருக்கு போக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஏற்ற மாதிரி காரில் இவங்களை உருட்டி அதட்டி திருப்பி இந்த பொண்ணு
வீட்டுக்கு அனுப்பி வைப்பார், சின்னதாக கெஸ்ட் ரோலு. ரமேஷ் திலக்கு குருங்கிற கேரக்டரில் ஃபோட்டோகிராஃபராக வருவார். கஜராஜ் ராமச்சந்திரனோட அப்பாவா அவர் ஒரு பக்கம், அது மாதிரி பொண்ணோட அப்பாவா நம்ம வின்னர் ராமச்சந்திரன் அவர் ஒரு பக்கம், அருள்தாஸ் ராமச்சந்திரனோட மாமாவா அவரு அதட்டி உருட்டுறது. இப்படி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டருங்க. எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் சண்முக பிரியனை குறை சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் பழைய பாணினாலும் பழைய முந்தையில் புதிய கல் கேள்விப்பட்டிருப்போம். இது புது முந்தையில் பழைய கல்ல அழகாக கலந்துருக்கிறாரு. மதன் கிறிஸ்டோபரோட ஒளிப்பதிவு அதுக்கு பக்கபலமாக இருக்குது. பரத் விக்ரமனோட படத்தொகுப்பில் சில இடங்களை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கியிருந்தா இந்த படம் இன்னும் லெவல் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஷான் ரோலனோட மியூசிக் அதுதாங்க படத்துக்கு பெரிய பலம். இந்த மாதிரி மோகன்ராஜன் ஷான் ரோலனோட பாடல் வரிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீநிதி சாகர் இவங்க 2 பேரும் தயாரிக்க அஷூர் ஃபிலிம்ஸ் பேனர் ரைஸ் ஈஸ்ட் ஃபிலிம் பேனரில் இந்த படம் வெளிவந்துருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெளியிட்டிருக்குது. மொத்தத்தில் லவ் மேரேஜ்னு சொல்லி என்னடா அரேஞ்ச் மேரேஜுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு அழுத்துக்கிட்டே பார்க்க ஆரம்பித்தோம். நம்மளை லவ் மேரேஜில் கொண்டு வந்து படத்தை முடித்து லவ் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்காக இந்த படக்குழுவுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கி வெளியிட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த படத்துக்கு 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.